அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. குவைத்துடைய டினார் மதிப்பு மூலதான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 953 ரூபாய் 16 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 276 ரூபாய் 51 உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 961 ரூபாய் 37 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 19 உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 954 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 90 உள்ளது. சஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். சஜில் எக்ஸ்சேஞ்ச் இலங்கைக்கு 960 ரூபாய் 65, இந்தியாவுக்கு 276 ரூபாய் 90 வழங்கியிருக்கிறாங்க. சஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களுக்கு 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமுடாக தொடர்பு கொள்ளுங்க. காலை 10 மணியிலிருந்து மதியம் 2:30 மணி வரைக்கும், அதே போல இரவு 7:30 11:30 வரைக்கும் இந்த நோன்பு காலத்தில் இருப்பாங்க. இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 956 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாயாக உள்ளது. இது ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்சோடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கேபிஇ எக்ஸ்சேஞ்ச் இலங்கைக்கு 954 ரூபாய் 40, இந்தியாவுக்கு 276 ரூபாய் 55 வழங்கியிருக்கிறாங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தாரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். சில நேரங்களில் நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் உள்ளவங்க விளைவிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வெளியேறதுக்கு முன்னாடி பற்றுச்சீட்டை மீண்டும் ஒரு முறை எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 150 ஃபீல்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபீல்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுக்காஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வெல் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்ச் 900 ஃபீல்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுவாங்க. அதுலேயும் குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் 750 ஃபீல்ஸும் சில நேரங்களில் கட்டணமாக அறவிடுவாங்க ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்ச். அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் சஃபா எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில் இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுவாங்க. மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அல்முல்லா, அல்முசைனில் எல்லாம் 1.25 தினார் தான் கட்டணமாக அறவிடுறாங்க. தொடர்ந்துமே இவங்க ஒரு தினார் தான் கட்டணமாக அறவிடுவாங்க. ரேட்டும் மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட இவங்களுடைய எக்ஸ்சேஞ்சுகள்லையும் கொஞ்சம் நியாயமான ரேட் தான். முடிந்த வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை அனுப்புங்க. அதே மாதிரி நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்லையும் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 612 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 380 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 27 தினார் 647 ஃபீல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 30 தினார் 149 ஃபீல்ஸ். இந்த நாட்களில் பழைய தங்கங்களை கொடுத்து புதிய தங்கங்களாக மாற்றக்கூடிய நல்ல வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி புதிய தங்கங்கள் வாங்குறதா இருந்தால் நாட்டுடைய விலையை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. நோன்பு மாதத்தில் இது என்ன அநியாயம்? 48 மணி நேரத்தில் வெளியேற வேண்டும் கிருபியில் உள்ளவர்கள். இதோ 5 வருட சிறை தண்டனை சல்மான் காலிதுக்கு. 2 தீ விபத்து. ஒரு தீ விபத்தில் யாருக்கும் காயமில்லை. இன்னொரு தீ விபத்தில் ஒருவர் தீயில் கருகி உயிரிழந்தார். மத்திய வங்கியில் பணிபுரியும் ஆசிய நாட்டவர் போலியான பணங்களை தயாரித்து மாற்றும் முயற்சியில் கைது.
இதோ போதைப் பொருள் வைத்திருந்த நபர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதே போல் கடன்கள் மற்றும் ஸ்மார்ட் டிரான்சாக்ஷன்கள் அதிரடியாக நிறுத்தும். நான் உங்கள் சர்ஃபான் BA பிளாக். இன்று நான் வந்திருப்பது லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவோடு இணைந்து முதலாவது பரிசாக 200 தினார், இரண்டாவது பரிசாக 150 தினார், மூன்றாவது பரிசாக 100 தினார் மற்றும் 10 பேருக்கு ஆறுதல் பரிசு சர்ப்ரைஸ். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக ஒரு கார்கோ நீங்கள் நாட்டுக்கு போடணும். அதே போல் இந்த பரிசை வெல்றதுக்கான பாஸ்வேர்ட் என்னுடைய யூடியூப் சேனல் 3லையுமே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இதில் வரக்கூடிய லோகோவை பாருங்கள். இந்த தப்மெயில் தான் போட்டிருக்கோம். மறக்காமல் என்னுடைய வீடியோவை பாருங்கள். வீடியோவில் ஒரு இடத்துல பாஸ்வேர்டை குறிப்பிட்டிருப்பேன். அதை நீங்கள் சொல்லி கார்கோ போடுங்க. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக பணப்பரிசை அல்லுங்க. கார்கோ பற்றிய மேலதிக தகவல் ஃபர்ஸ்ட் கமெண்டில் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன்னு போய் பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ், புனித ரமதான் மாதத்தின் சிறந்த நோன்பு, அதுவும் குறிப்பாக 27வது நோன்பு லைலத்துல் கத்ர் இன்றைய தினம் ஆரம்பமாக இருக்குது. ஷஹருடைய நேரமாக 4:25 இஃப்தாருடைய நேரமாக 6:03 இருக்கின்றது. வானிலையில் சில மாற்றங்கள் இருப்பதால் மார்ச் மாதம் 29 பிறை தென்படாமல் போனால் 30 தான் கடைசி நோன்பாக இருக்கும். அதாவது 30 நோன்பையும் பிடித்த பிறகு 31வது பெருநாளை கொண்டாடப்படும் அப்படின்னு வானிலை ஆய்வாளர் பெதரல் அமீரா தெரிவிச்சிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ சாதாரணமாக 30 நோன்பு கடமையாக்கப்பட்ட நோன்பு. அப்போ ஒருவேளை பிறை காணப்படாத பட்சத்தில் 30 நோன்பையும் நோட்பதற்கான அனுமதி இஸ்லாத்தில் இருக்கிறதாகவும், அதனால் தாராளமாக 30 நோன்பை நோட்டுட்டு 31வது பெருநாளை கொண்டாட முடியும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்கிறாரு. الجنوبية الشرقية الكوس وهي رياح تعبر البحر وتدخل علينا من حرارة البحر ورطوبته، فترتفع درجات الحرارة ونسبة الرطوبة عالية. متوقع أن نشهد تشكل للغيوم ورشات أمطار متفرقة متوقعة بإذن الله تعالى في عطلة العيد. فهذه أجواء سبق السريات وأجواء الربيع، أجواء متقلبة فيها نشاط في الرياح الشمالية الغربية مثيرة للغبار وفيها اعتدال وشوية برودة. لكن لما تتحول إلى الجنوبية الشرقية تكون الأجواء حارة بالنهار ومعتدلة ليلا وفيها تكثيف للغيوم، وقد نشهد فرص لأمطار متفرقة خلال الفترة القادمة والله أعلم. 5:56 ஈதுல் ஃபித்ருக்கான தொழுகை குவைத்தில் பல பகுதிகளிலும் உள்ள 57 தொழுகை மைதானங்களில் நடைபெறும் அப்படின்னு குவைத் இஸ்லாமிய விவகார அமைச்சகம் அறிவித்துள்ளதாக தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் பெருநாள் தொழுகை காலை 5:56 ஸ்டார்ட் ஆகுது. 5வது பதிப்பின், அதாவது 5th ஜெனரேஷன் 19,000 தினார் குவைத் தினார்களை தற்போதைய குவைத் தினார்களுக்கு ஈடாக மாற்றும் முயற்சியில் ஈடுபட்ட மத்திய வங்கியின் ஆசிய நாட்டு ஊழியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடைசியில் அவர் மாற்றுவதற்காக சென்றது போலி நாணயம் என்பதும் தெரிய வந்துள்ளது. இந்த பறிமுதல் செய்யப்பட்ட பணத்துடன் ஆசிய நாட்டவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். மேலதிக விசாரணைகளுக்காக போலி மற்றும் மோசடி புலனாய்வுத்துறை அதிகாரிகள் அவரை தற்போது விசாரணை செய்து வருகின்றனர். அதே போல் வங்கிகளிலிருந்து ஸ்மார்ட் லோன் சிஸ்டம் செக் இஷ்யூ பண்ணுறது இன்றையிலிருந்து நிறுத்துமாறு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதில் குறிப்பாக வங்கிகளில் லோன் எடுக்கிறது வெளிநாட்டவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அசௌகரியமாக மாறி இருக்குது. உங்களுக்கே தெரியும், கேரள நாட்டு வைத்திய தாதியர்கள் சிலர் மோசடி பண்ணிட்டு போயிருந்தாங்க பல கோடிகளுக்கு லோன் எடுத்ததால். இப்போது கல்ஃப் பேங்க் வெளிநாட்டவருக்கு லோன் கொடுக்கறது, அதாவது கடன் வழங்குறத தற்காலிகமாக நிறுத்தி இருக்கிறாங்க. பாருங்கள், ஒரு சிலர் செய்கிற தவறால் உண்மையிலேயே நல்லபடியாக நேர்மையாக கட்டக்கூடியவங்களுக்கு கூட வாய்ப்பு இல்லாமல் போயிருக்குது. சல்மான் அல் ஹாலிதி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கடந்த காலங்களில் சோஷியல் மீடியாவில் டிக்டாக் மூலம் குவைத்துடைய அமீரை ரொம்ப மோசமான முறையில் விமர்சனம் பண்ணி ஒரு நபர் உடனடியாக கைது பண்ணியிருந்தாங்க ஈராக்கில் வைத்து. தற்போது 5 வருட சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. என்ன ஒரு கொடுமை இது!
48 மணி நேரத்துக்குள் சொலைபியா கிருமிகளில் இருக்கக்கூடியவங்க வெளியேறணும் அப்படின்னு கோயத்துடைய முனிசிபாலிட்டி உத்தரவிட்டிருக்கிறாங்க. சொலைபியா தகரக்கொட்டாய்களில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில் இப்போ புதிய சிஸ்டம் ஒன்று வருது. கோயட்டுடைய வாட்டர் ஃபோண்ட் அதே மாதிரி இன்னும் சில டெவலப்மெண்ட் சிஸ்டங்கள் வாரதால் அந்த ஏரியாக்கள் தேவைப்படுவதால் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அனைவரையும் 48 மணி நேரத்தில் காலி பண்ண சொல்லியிருக்கிறாங்க. காலி பண்ணாத பட்சத்தில் ஜேசிபியை கொண்டாந்து நாங்கள் அதை ஃபுல்லாகவே டெமாலிஷ் பண்ணிடுவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. சொலைபியா தைமா பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க தயார் நிலையிலேயே இருங்க. அதுவும் அந்த கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு வழி காத்திருக்குது. வீட்டில் இருந்து எல்லாத்தையுமே ஷிஃப்ட் பண்ணணும். குறிப்பாக இந்த மாதிரி கட்டடங்களான வீடுகளுக்கு போகக்கூடிய நிலைமையில் சொலைபியா தைமாவில் இருக்கக்கூடிய மக்கள் இல்லை. ஏன்னா அவங்களுடைய சம்பளமே 600 தினார், இந்த பக்கம் ஒரு செக்காகவே 600 தினார் வாடகை. என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். இதோ நேற்றைய தினம் சபையா பகுதிகளில் திடீர் தீ விபத்து. உடனடியாக விரைந்து வந்த மங்காஃப் தீயணைப்பு படை தீய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த தீ விபத்தில் யாருக்கும் எந்த ஒரு காயங்கள் இல்லாமல் போயிருந்தாலும் ஜிலேப் ஷோக்கில் பெரிசண்டாக நடந்த தீ விபத்தில் தீயில கருகிய நபர் ஒருவர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகி இருக்குது. அப்பார்ட்மெண்ட்கள், அறைகள், பாத்ரூம்கள்லேருந்து கிச்சன்லேருந்து எல்லா இடங்களுக்குமே ஸ்டோர் ரூம் உட்பட அனைத்து இடங்களிலும் தீயணைப்புக்கான எச்சரிக்கை கருவி பொருத்தப்படணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் தொழிலாளர்களுடைய அறைகள்லையும் நிச்சயமாக தீயணைப்பு கருவிகள் பொருத்தப்படணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இது சம்பந்தமான சோதனை ஓட்டங்கள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி மங்காஃப் தீ விபத்து, இந்த தீ விபத்தில் பல உயிர்களை இழந்திருந்தாங்க. அதே போல தான் ஜிலேப் ஷோக் பகுதிகளிலையும் தீ விபத்து, அதுலேயும் கூட 5 பேர் உயிரிழந்திருந்தாங்க. கடந்த காலங்களில் இந்த தீ விபத்துகளில் மட்டுமே தொடர் உயிர் பலிகள் வந்து கொண்டே இருந்துச்சு. இப்போ ஜிலேப் ஷோக்கில் ரீசெண்டாக நடந்த தீ விபத்துலையும் ஒரு நபர் வந்து உயிரிழந்திருக்கிறாரு. எந்த நாட்டவர் அப்படின்னு குறிப்பிடலை. பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர், அதாவது மனித வளத்துக்கான பொது ஆணையகம், தொழிலாளர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ஒவ்வொரு தொழிலாளர்களுடைய அறைகள்லையும் தீயணைப்பு கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அறையே இல்லை, அங்கே எங்கே தீயணைப்பு கருவி அப்படின்னு தான் சிலருடைய மனசு புலமும்னு நினைக்கிறேன். ஏன்னா சிலருடைய அறைகள் படிக்கட்டு கீழேயும் தகர கொட்டாய்கள்லையும் ஸ்டோர் ரூம்லையும் இல்லை கிச்சனில் எங்கேயாவது ஒரு மூலையிலையும் இல்லையா, இல்லைன்னா வாஷிங் மிஷின் இருக்கக்கூடிய ரூம்லையும் தான் இன்றைக்கும் பலருடைய அறைகள் இருக்குது. குறிப்பாக பணிப்பெண்களுக்கு வீட்டில் ஓட்டுநர்களை பார்த்தா படிக்கட்டுக்கு அடியிலையும் அப்படி இல்லைன்னா மேலே மொட்டை மாடியில் தகர கொட்டாயிலையுமா இருக்கும். அதில் எங்கே தீயணைப்பு கருவி, நம்ம கருக வேண்டியதுதான் அப்படின்ற நிலைமையில் தான் இருக்குது. பார்க்கலாம், அதிகாரிகள் சரியான முறையில் சோதனை ஓட்டங்களை நடத்தினாங்கன்னா நிச்சயமாக இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வரும். கோயத்துடைய பல பகுதிகளில் தொடர் சோதனைகளில் பலரும் போதைப் பொருளுடன் சிக்கியுள்ளார்கள். ஆப்பிரிக்க நாட்டவர்லேருந்து பலரும். தயவு செய்து ரொம்ப கவனம். அதே போல் மார்ச் 26, 2025 அபஹா மற்றும் இன்னும் சில பகுதிகளில் சவுதி அரேபியா மீண்டும் குளிர்ச்சியான மற்றும் மலைக்குரிய சூழலை எட்டியுள்ளது. ஜித்தா அல் ஆன் நேற்றைய தினம் மழை மற்றும் பனி. بحرة ليلة 27 الآن الساعة 9 إلا ربع. ما شاء الله تبارك الله، سحابة من العيار الثقيل. يا رب سترك يا رب. ما شاء الله. ربيعة شمال غرب مدينة أبها 2:15 درجية للتاريخ. لا إله إلا الله، من سنين وسنين. 26 رمضان أنا عن نفسي تعطلت السيارة في هذا المكان وغطت على المساحات، شيء لا يوصف. طبعا شمال غرب مدينة أبها الساعة الآن 2:15. شوف السيارات كيف. لا إله إلا الله، سبحانك يا حكيم. لا إله إلا الله، لا إله إلا الله. والله نحب نوثق لكم اللحظات الجميلة، فعسى الله يسعدنا وإياكم. الواحدة ظهرا 26 رمضان، مرتفعات السودة في منطقة عسير بساط أبيض، درجة الحرارة تلامس 6 درجات مئوية. أبشروا بالخير، القادم أجمل.
الحمد. دقيقة تشوفون كيف؟ أنا أعتبرها أوقات السعادة هذه. غرزت السيارات، حتى سيارتي غرزت، ترى سيارتي مغرزة هناك. ها؟ اي والله انك صادق. عسى الله يسعدنا واياكم. عسى الله يرزقني باذن الله الواحد الاحد بسيارة دفع رباعي. قولوا يا رب. قريب باذن الله الواحد الاحد. القادم اجمل. وهذه قرى بحث ربيعة تقع شمال غرب مدينة أبها. بردية هائلة 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 هائلة. هذه قرى باحة ربيعة 5:15 مساء. شايفين بساط أبيض. لا إله إلا الله الواحد الأحد. 26 رمضان. ما يحدث في باحة ربيعة اليوم 26 رمضان شيء هائل. الساعة 2 بعد الظهر. لا إله إلا الله، شيء عظيم عظيم مرة. أحبكم سعيد بشور والقادم أجمل. شوف السيارات توقفت من كثافة البردية. عسى الله يسعدنا وإياكم. عسى الله يعز قيادتنا ووطننا. عسى الله يسعدنا النية والذرية. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கவலை என்ன தெரியுமா, இத்தனை வருடமாகியும் குவைத்தில் நம்ம போகிற இடத்துல ஒரு ஐஸ் பீஸ், ஒரு சின்ன பீஸு, ஆசைக்கு நானே ஐஸை கொஞ்சம் உடச்சி மேலேருந்து கீழே தூவணும் போல் இருக்குது. நானும் பார்க்குறேன் தான், நம்ம இருக்கிற ஏரியாவில் ஒரு ஐஸ் பீஸ் விழும் அப்படின்னு நானும் யோசிக்கிறேன் தான், எதிர்பார்க்குறேன் தான். இது வரைக்கும் கண்ணால் இல்லை, கையால் கூட தொட்டு பார்த்ததில்லை இந்த வானத்துலேருந்து விழுந்த ஐஸ் கட்டியை குவைத்தில். ஆனால் நிறைய பேர் வீடியோ அனுப்புவாங்க, இன்றைக்கி இங்கே ஐஸ் மலை, நம்ம ஏரியாவில் இன்றைக்கி ஐஸ் மலை, இன்றைக்கி ஐஸ் மலை, ஆலங்கட்டி மலை அப்படின்னு. பாவிகளா, நம்ம இருக்கிற ஏரியாவில் வரலையே, அவ்வளோ பாவம் பண்ணினவனா நாம் அப்படின்ற மாதிரி சில நேரங்களில் யோசிக்க தோணும். அதே மாதிரி ஐஸ் கட்டி மலை வந்தால் தாண்டியே தெரியும் அப்படின்னு சிலர் வந்து மனசுக்குள்ளே புலம்புறதும் லைட்டாக எனக்கு கேட்குது இல்லையா. ஐஸ் ஆலங்கட்டி மலை பெய்யுது, அதால் வரக்கூடிய விபத்துக்கள் எவ்வளோ விபரீதம் அப்படின்றதும் அதை அனுபவித்தவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கவனமாக இருங்க. கார்கோ பற்றிய மேலதிக தகவல்களுக்கு ஃபர்ஸ்ட்டு கமெண்டில் இருக்கிற வீடியோவில் இருக்கிற லிங்கை டச் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள். பாஸ்வேர்டை சொல்லுங்கள். 200, 150, 100 தினாரம் அல்லுங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.